ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பூசணிக்கீத்து போட்டு மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். டு மேக் திஸ் நம்ம ஒரு மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பவுலில் 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பச்சரிசி, 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல், 4 பச்சை மிளகாய் நான் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். டு திஸ் ஆட் சம் வாட்டர். இதெல்லாம் நல்லா 1 மணி நேரம் ஊறட்டும். தென் மேக் இட் இன்டு அ கோர்ஸ் பேஸ்ட். இஞ்சி அரைக்கக்கூடாது, நம்ம எடுத்து தட்டி போடணும். ஸோ அரைக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சி எடுத்துடுங்க. இப்போ நம்ம ஒரு பேனில் தண்ணியும் உப்பும் சேர்த்து பூசணிக்கீத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மோர் குழம்பு பண்ணுறதுக்கு கொஞ்சம் புளிப்பான தயிரில் 1 டம்ளர் தயிரில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட், தட்டி வச்ச இஞ்சி, கூடவே மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மோர் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு. இப்போ இதோட குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம குழம்பு தாளிச்சிட்டு தென் இதை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா 2 வரமிளகா நான் கிள்ளி சேர்த்துருக்கேன். தென் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதோட 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணக்கூடாது. பெருங்காயம் 1 டீஸ்பூன். நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தயிரில் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அது இதோடு ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, தென் நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருந்த பூசணிக்கீத்தை இதோடு ஆட் பண்ணிவிடுங்க. பூசணிக்கீத்தை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி குழம்பு ரொம்ப நீத்துட்டு போயிடும். குழம்பு கொதி வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் பச்சை தயிர் ஊற்றிட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம மோர் குழம்பு இப்போ ரெடி. Thanks for watching my video. Do subscribe my channel for more interesting recipes.